ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிதானமே சிறந்தது. அதாவது ஒரு ஊரில் கணவன் மனைவி தன்னோட 2 குழந்தைகளோட வாழ்ந்து வராங்க. கணவன் பிழைப்புக்காக வெளியூர் போகிறாங்க. உடனே அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இது மாதிரி நான் கொஞ்ச நாள் கழித்து வேலை கிடச்சோன்னா உனக்கு லெட்ரு போடுறேன், நீ குழந்தைங்க அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி லெட்டரும் வருது. அது ஒரு பழங்காலனால அந்த மனைவி மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு ஒரு காட்டு வழியாக தான் பயணம் செஞ்சாங்க. ஸோ காட்டு வழியாக போகிறாங்க. போகும்போது இடையில ஒரு சத்தம் கேட்குது. உடனே அப்போ தான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுறா, என்ன அப்படின்னா, இங்கே புலி நடமாட்டம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கொன்றிருக்கு. அது அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி வர சத்தம் கேட்டோடனே அவங்க மரத்து மேலே தன்னுடைய 2 குழந்தைகளோட ஏறி உட்காந்துக்கிறான். புலியும் வருது. அதை பார்த்துட்டு அவள் அப்படி ஒரு சிச்சுவேஷன்லையும் அவள் நிதானமாக என்ன யோசித்து செயல்படுறா அப்படின்னா, தன்னோட 2 குழந்தைகளோட காலை நறுக்குன்னு கிள்ளி விட்டுறான். கிள்ளி விட்டோன்னே சும்மாவே குழந்தைங்க எப்படி அழுவணும் உங்களுக்கு தெரியும். இந்த கிள்ளி விட்டோன்னே காடே அலற மாதிரி அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே இந்த குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்கிறான்னா, என்ன குழந்தைங்களே, உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, ஆளுக்கு ஒரு புளி வேணுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சவுண்டாக கேட்குறான். உடனே இந்த புளி ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இடையில நரியாரை சந்திக்குது. உடனே நரியார் ஏன் புலியார் இப்படி பயந்து ஓடுறீங்க அப்படின்னு கேட்குது. இது மாதிரி நம்ம காட்டுக்கு ஒரு அரக்கி வந்திருக்கா, தன்னோட 2 குழந்தைகளுக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு புளியை தான் கொடுப்பாளாம் அப்படின்னு சொல்லுது. உடனே நரி யாரோட பிளான் தான் இது, யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போதாங்க. தன்னோட வாளோட அந்த வாளையும் கட்டி அழைச்சிட்டு போகுது. அந்த நரியோட வாழையை சேர்த்து கட்டி அழைச்சிட்டு போகுது. அப்போ 2 பேரும் ஒன்றா வரும்போது அந்த பெண் ரியலைஸ் பண்ணியிருந்தா இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, என்ன நரியாரே, நான் உங்கள்கிட்ட 2 குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒரு புளி தானே சாப்பிட்றதுக்கு கேட்டேன், நீங்கள் ஒரே ஒரு புளி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறான். உடனே அந்த புளி பயந்துருச்சு. இது நரியோட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுது. ஓடனோன்னா அங்கே இருக்கக்கூடிய செடி கொடி பாறை எல்லாத்துலேயும் மோதி நரியோட வாழை நரி சித்துருது. ஃபைனலாக அந்த பெண் தன்னோட 2 குழந்தைகளோட கணவனை போய் சேர்ந்துடுறான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம நிதானத்தோடு செயல்பட்டோம்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ நாமளும் நிதானமாக செயல்படவும் வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.